அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, காஸ் எலிமினேஷன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ராவின் மில்லர் 6071 அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொண்டு வர போகிறோம். அதாவது 10 - 2 3. ஸோ 10 - 2 3 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நடுவில் வந்து ஒரு கோடு போட்டுடுறோம். 2 10 - 5 2 10 - 5 -33. நெக்ஸ்ட் 3 - 4 10 3 - 4 10. ஸோ காஸ் எலிமினேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இந்த எலமெண்ட்ஸை, ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இதில் செகண்ட் எலமெண்ட், இதை வந்து நம்ம 0 ஆக்கிட்டு அதுக்கப்புறமா பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக நம்ம எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தட். ஏற்கனவே நான் காஸ் எலிமினேஷன் மெத்தடில் ஒரு 22 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த 3 வேல்யூமே வந்து 0 ஆக்கணும்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது இல்லையா அந்த 2வை, இந்த 2வை வந்து நம்ம முதல்ல 0 ஆக்கணும். அந்த 2 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 2ல் இருக்குது. இது ரோ 1, ரோ 2, ரோ 3. ஸோ ரோ 2ல் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரோ 1ல் இருக்கிற இந்த 10ஐ நம்ம 0.2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும், இது 2 ஆகிடும். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 0.2ஆல் ரோ 1ஐ மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 2லேருந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த இடம் வந்து 0 ஆகிடும். சரி, இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். முதல்ல ரோ 1 எடுத்துக்கலாம். ஸோ ரோ 1ஓட வேல்யூ நம்ம எடுக்கும்போது 10 - 2 3 23. இப்போது ரோ 1ஐ 0.2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போது இது ஃபுல்லாத்தையும் 0.2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 - 0.4 0.6 4.6 அப்படின்னு நமக்கு வரும். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இப்போ பண்ண போகிறோம். ரோ 2வை எடுத்து எழுதி, இப்போ ஈக்குவேஷனில் இந்த பார்ட் மட்டும் முடிச்சிருக்கிறோம். இப்போ ரோ 2வை எடுத்து எழுத போகிறோம். ரோ 2ஓட வேல்யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ரோ 2ஓட வேல்யூஸு. 2 10 -5 -33 மைனஸ் இந்த 0.2 கூட ரோ 1ஐ மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ R1 இன்ட்டு 0.2ஓட வேல்யூஸ் 2 - 0.4 0.6 4.6. ஸோ இப்போது இந்த இடத்துல நம்ம மைனஸ் அப்படின்றதால நம்ம இது வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இது மைனஸு, இங்கே மைனஸ் இருக்கிறதால இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இது மைனஸு. அப்போ 2 - 2 0 ஆகிடும். இது கூட இதை ஆட் பண்ணால் 10.4 ஆகும். இதையும் ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதால ஆட் பண்ணால் -5.6 ஆகும். இதுவும் வந்து நம்ம ஆட் பண்ணால் -37.6. இப்போ அடுத்து மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் ரோ 2 வேல்யூவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக கண்டுபிடிச்ச இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச வேல்யூவை தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். இந்த வேல்யூ 0 ஆக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 3ஐ வந்து 0 ஆக்கணும். இப்போ போன தடவை எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ரோ 1ஐ 0.3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3லேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 3ல் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ரோ 1 இருக்கு இல்லையா, ரோ 1ஐ 0.3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரோ 3லேருந்து மைனஸ் பண்ணால் நமக்கு இந்த 3 இருக்கிற வேல்யூ 0 ஆகிடும். முதல்ல நம்ம ரோ 1 எடுத்துக்கலாம். ஸோ ரோ 1ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 10 - 2 3 23. இப்போ அந்த ரோ 1ஐ நம்ம என்ன பண்ண போகிறோம், 0.3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக 0.3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 - 0.6 0.9 6.9 வரும். இப்போ ஒன்ஸ் அகெயின் இந்த ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3 மைனஸ் ரோ 1 இன்ட்டு 0.3. இப்போ இந்த பார்ட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ ரோ 3ஐ நம்ம மறுபடியும் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ரோ 3ஓட வேல்யூஸ் இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதலாம். 3 - 4 10 41. இந்த மைனஸ் ரோ 1ஐ 0.3ஆல் மல்டிப்ளை பண்ண வேல்யூஸ், இந்த வேல்யூஸை வந்து எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஸோ 3 - 0.6 0.9 6.9.
இப்போ நம்ம இந்த இடத்துல மைனஸ்ன்னு நம்மளே ஃபார்முலா கொடுத்ததால இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ், இது மைனஸ், இது 0 ஆகிடும். ஸோ இது வந்து ஆட் பண்ணால் நமக்கு வந்து இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே வந்து ப்ளஸ் 0.6 இருக்குது. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு -3.4 அப்படின்ட்டு நமக்கு வேல்யூ வரும். ஸோ இது வந்து 9.1, 10லேருந்து 0.9 போயிடுச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 41ல் 6.9 போச்சுன்னா 34.1. இப்போ நம்ம மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் எடுத்து எழுத போகிறோம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸ்னால் இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச வேல்யூவை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ ரோ 3 தான் புதுசாக நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்போது 10 -2 3 23 இது ரோ 1. நெக்ஸ்ட்டு 0 10.4 -5.6 -37.6 இது ரோ 2. 0 -3.4 9.1 34.1 இது ரோ 3. இப்போ நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இந்த வேல்யூ 0 ஆக்கிட்டோம், இந்த வேல்யூ 0 ஆக்கிட்டோம். இன்னும் நமக்கு பெண்டிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வேல்யூ தான். இதை நம்ம 0 ஆக்க போகிறோம். இப்போ இந்த வேல்யூ 0 ஆக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இருக்குது இல்லைங்களா அந்த 10.4, இந்த 10.4 நம்ம இந்த 3.4ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 0.3269. ஸோ இது எதுக்காக டிவைட் பண்ணுறோன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ரோ 3ல் இருக்குது. ஸோ ரோ 3 இஸ் ஈக்குவல் டு இப்போ ரோ 3 கூட இந்த இடத்துல மைனஸ் அப்படின்றதால நம்ம இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். இப்போது ரோ 2வை இங்கே இருக்கிற இந்த ரோ 2வை நான் 10.4 சொன்னேன் இல்லைங்களா, ரோ 2வை இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 0.3269ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம் என்ன எதனால இந்த நம்பரில் மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்முலாவில் இந்த டேர்மை முதல்ல எடுத்துக்கலாம். முதல்ல ரோ 2 எடுத்துக்கலாம். 0 10.4 -5.6 -37.6. இப்போ ரோ 2 என்ன பண்ண போகிறோம், இதுபடி 0.3269ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வந்து 0 ஆகிடும். 10.4 இந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3.4 வரும். அதனால தான் இந்த நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 3.4 வரும்போது இதையும் அடுத்த ஈக்குவேஷனில் கொடுக்கும்போது இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். ஏன்னா இங்கே ப்ளஸ் 3.4 இங்கே -3.4. இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு -1.83064. இது வந்து பார்த்திங்கன்னா -12.2914. இப்போ மறுபடியும் ஒரு தடவை ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கலாம். ரோ 3 இஸ் ஈக்குவல் டு ரோ 3 ப்ளஸ் ரோ 2 இன்ட்டு 0.3269. இப்போ இதில் முதல்ல ரோ 3 வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ரோ 3 வேல்யூ வந்து 0 -3.4 9.1 34.1. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், இந்த டேர்மை இப்போ எடுத்து எழுதிக்கலாம். ரோ 2 கூட 0.3269 சேர்ந்தது 0 3.4, அதாவது இந்த வேல்யூஸ் எடுத்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். -1.83064, நெக்ஸ்ட் -12.2914. இப்போ இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா இந்த இடத்துல நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கிறதால சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இது 0 மைனஸும் ப்ளஸ்ஸும் 0 ஆகிடும். இந்த டேர்ம் வந்து 7.2692, இந்த டேர்ம் வந்து 21.8087 அப்படின்னு வரும். இப்போது மாடிஃபைட் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதலாம். ஸோ மாடிஃபைட் மேட்ரிக்ஸில் 10 -2 3 இது வந்து பார்த்திங்கன்னா 23. ரோ 1 ரோ 2 ரோ 3 0 10.4 -5.6 -37.6 0 0 7.2692 21.8087. இப்போ நமக்கு தேவையான இந்த 3 டேர்மும் நமக்கு 0 ஆயிடுச்சு. இப்போ பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக, அதாவது இது எக்ஸு, இது ஒய், இது இசட், இப்போ XY Z வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக XY Zோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து போகலாம். இப்போ லாஸ்ட்டில் இந்த வேல்யூ வந்து இசட்டோட வேல்யூ. அப்போ 7.2692 இசட்டுன்னு எடுத்து எழுதி இதுக்கு எதிரில் இருக்கிற 21.8087 எடுத்துக்கலாம். இப்போ இது மல்டிப்ளையில் இருக்கிறதால Z இஸ் ஈக்குவல் டு 21.8087 டிவைடட் பை 7.2692. இசட்டோட வேல்யூ வந்து நமக்கு 3ன்னு வரும்.
ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், 10.4 வந்து ஒயில் இருக்குது, -5.6 இசட்டில் இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்னா 10.4y minus 5.6 z is equal to minus 37.6. ஸோ இப்போ இதில் 10.4y minus 5.6 z-ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 3 is equal to minus 37.6. 10.4y minus 16.8 is equal to minus 37.6. 10.4y is equal to minus அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும், plus 16.8. இதை சால்வ் பண்ணால் 10.4y is equal to minus 20.8ன்னு வரும். இப்போ இதை வந்து நம்ம y மட்டும் இங்கே இருக்கட்டும், minus 20.8 divided by 10.4ன்னு சொன்னால் yயோட வேல்யூ வந்து minus 2 ஆகும். ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 10x minus 2y plus 3z is equal to 23 அப்படின்னு நம்ம இப்போ எடுத்து எழுதிக்க போகிறோம். ஸோ 10x minus 2y plus 3z is equal to 23. இப்போ xோட வேல்யூ தான் தெரியாது, 2 into yயோட வேல்யூ வந்து -2 plus 3 is equal to zோட வேல்யூ 3 is equal to 23. 10x minus into minus plus 3 3s are 9 is equal to 23. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 10x plus 13 is equal to 23. 10x is equal to 23 minus 13. 10x is equal to 10. அப்போ x is equal to 10 by 10. x ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ நம்ம என்ன எடுத்து எழுத போகிறோம்னா ஃபைனல் ஆன்சர் x ஓட வேல்யூ 1, y-ஓட வேல்யூ -2, z-ஓட வேல்யூ 3. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.